ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, பார்சல் எப்படி போட்டுட்ருக்கோம். நம்ம ஒரு மொபைலுக்கு உண்டான பார்சல் சேஃப்டியாக ரொம்ப ஹேண்டில் பண்ணி அதை பேக்கிங் பண்ணி போட்டுட்ருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிடிடிசி, எஸ்டி கொரியர் அது வழியாக தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் இன் கேஸ் அவுட் சைட் தமிழ்நாடு இல்லைனா அவுட் சைட் சவுத் இந்தியா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான ப்ளூ டாட்டு, அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்சல் கொரியர் சர்வீஸ் இருக்குது. அது வழியாக தான் நம்ம பார்சல் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ் தான், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மொபைல் தான் நம்ம பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், பேக்கிங் எப்படி இருக்குது பாருங்கள். சிங்கிள் மொபைல் உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஃபுல்லாக ரேப் பண்ணி அட்டைப்பட்டி போட்டு அழகாக உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா எல்லோ கலர் டேப்பெல்லாம் போட்டு, ஜஸ்ட் இன் கேஸ் அதை போய் டேம்பர் பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது, பிரித்து பார்த்தா உங்களுக்கு இது டேம்பர் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு பக்காவாக அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி போகிற பார்சல் தான் இது. ஜாஸ்தியாக கொரியர் வழியாக தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். நேராக வரக்கூடிய கஸ்டமர்ஸும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதே மாதிரி கொரியர் வழியாகவும் வாங்குகிறாங்க. ஸோ அவுட் சைட் சென்னை, நாங்கள் சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ சென்னைக்கு வெளியே இருக்கிற கஸ்டமர்ஸ் கொரியர் வழியாக தான் ஃபோன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க என்ன ப்ராசஸ், எப்படி சார் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ஸ்டாக் அப்டேட் போடுறோம் இல்லையா, ஒரு ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முழு அட்ரஸ் ஒரு வாட்டி கொடுத்துடணும். அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ். ஜிபே இல்லை ஃபோன்பே வழியாக நீங்கள் பேமெண்ட் கொடுத்துடணும். பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதே மாதிரி அட்ரஸும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஈவினிங் போல் உங்களுக்கு பார்சல் சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பக்காவாக பேக் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி பேக்கிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னா, ஒரு 3 ஃபோட்டோ வரும், ஃபோனோட ஃபோட்டோ வரும், ஐஎம்ஐ நம்பர் வரும். அதே மாதிரி நாங்கள் என்னெல்லாம் டெஸ்ட்டு குவாலிட்டி செக் பண்ணியிருக்கோமோ அதுக்குண்டான வீடியோ ப்ரூஃப் வரும். அது எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் பேக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்னா, ஒரு செக்யூர்ட், ஒரு நல்ல விதமான ஒரு சர்வீஸை உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே எந்த ஃபால்ட்டும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷூரிட்டியும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டீட்டெயில்ஸு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது, சிஓடி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஃபுல் பைசா போட்டால் மட்டும்தான் இங்கேருந்து கொரியர் பண்ணுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய்.